நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். எல்லோரும் இப்போது போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் யாருக்கிட்டேயுமே ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்காது. பிளானா? என்ன பிளான்? யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன். கவலைப்பட வேணாம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது. அப்படின்றதுக்காக என்கிட்ட ஒரு 5 டிப்ஸ் இருக்குது. நான் இந்த சொல்கிற 5 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டாப்பர் ஆகிடுவீங்க அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் பெட்ரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ நான் சொல்கிற 5 டிப்ஸையும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2 போனஸ் டிப்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஷெட்யூல் யுவர் டைம். நம்மளோட டைமை ஷெட்யூல் பண்ணி டிவைட் பண்ணி கரெக்டாக ஒரு சிலபஸும் எப்படிலாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா டஃப்பான சிலபஸ்லாம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்குது, எப்போ ப்ரொடக்டிவாக இருப்பீங்களோ அந்த டைம்லையும், ஈஸியான சிலபஸ்லாம் தூங்கிறதுக்கு முன்னாடியும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கும் போதும் வச்சுக்கோங்க. நம்பர் 2, சூஸ் யுவர் ஸ்டடி ஸ்பேஸ். ஸ்டடி ஸ்பேஸா? ஆமாம், நான் எல்லா இடத்துலையுமே உட்காந்து சாப்பிடுவேன், நான் எல்லா இடத்துலையுமே உட்காந்து மொபைல் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி படிக்கிற விஷயம் கிடையாது. நம்ம ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும் அப்படின்னா அந்த ஜோன் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும். இங்கே உட்காந்தா படிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணணும். நீங்கள் இதை கண்டினியூஸாக பண்ணால் அந்த பிளேஸ்க்கு நீங்கள் போகும்போது இந்த பிளேஸ் நம்ம படிக்கிற பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட் ஆகிரும். அந்த மாதிரி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, சூஸ் யுவர் ஸ்டடி டைம். ஸ்டடி டைம்னா ப்ரொடக்டிவான டைம். நீங்கள் எப்போல்லாம் ப்ரொடக்டிவாக இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் காலையில் ப்ரொடக்டிவாக இருப்பாங்க, சில பேர் நைட்டு ப்ரொடக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொடக்டிவான டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்தெந்த சிலபஸ்லாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து படிக்கலாம். இல்லை எதெல்லாம் ஈஸியாக மெமரைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து படிக்கலாம். ஸோ உங்களோட ப்ரொடக்டிவான டைம் எது அப்படின்னு ட்ராக் பண்ணுங்கள். நம்பர் 4, டயட் பிளான் அண்ட் ஸ்லீப். டயட் பிளானா? இது படிக்கிறதுல வராதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? படிக்கிறதுல வராது, ஆனால் இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம பிளான் பண்ணுவோம், ஷெட்யூல் போடுவோம், சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு படிப்போம், இவ்வளோ பண்ணுவோம். ஆனால் எக்ஸாம் டைமில் கரெக்டாக தூங்க மாட்டோம், கரெக்டாக ஃபுட்டெல்லாம் கன்சியூம் பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ஒரு டயட் பிளான் போட்டு அதுபடி நீங்கள் சாப்பிட்டுட்டு கரெக்டாக தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் எக்ஸாம் டே அன்னைக்கு உங்கள் ஹெல்த்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போக முடியாது, ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். ஸோ டயட் பிளானும் ஸ்லீப்பிங் டைமும் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் எக்ஸாம் டைம்லையாச்சும். நம்பர் 5, லாக் அவுட் யுவர் சோஷியல் மீடியா. பயப்படாதீங்க, டெம்பரவரியாக தான். சோஷியல் மீடியா நம்ம போட்ட எல்லா எஃபர்ட்டையும் இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற விஷயம் தூக்கி அப்படியே சாப்பிட்ரும். நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், சில விஷயத்த அதிகாலையிலே எந்திரிச்சு நிறைய விஷயம் பண்ணியிருப்போம், நைட்டு கண்ணு முழிச்சு நிறைய விஷயம் படிச்சிருப்போம், நிறைய விஷயத்த நோட் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு 2 ஹவர்ஸ் கண்டினியூஸாக சோஷியல் மீடியாவில் இருந்திருப்போம், எல்லாமே புஷ்ஷுன்னு போயிருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் முடிகிற வரையுமே சோஷியல் மீடியாவை லாக் அவுட் பண்ணுங்கள். டெம்பரவரியாக, பயப்பட வேணாம். எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே லாகின் பண்ணிக்கலாம். ஆனால் ரிசல்ட் சரியாக இருக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா லாக் அவுட் பண்ணுமா வேணாமா அப்படின்றது உங்கள் இஷ்டம். இந்த வீடியோவை இதுவரையும் கண்டினியூஸாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான 2 போனஸ் டிப்ஸ். நம்பர் 1, மென்டல் கிளாரிட்டி. மென்டல் கிளாரிட்டியா? ஆமாம், எல்லாமே பண்ணிவிட்டு ஐயோ எக்ஸாமா, போர்டு எக்ஸாம்ஸ் வேறு, ஃபைனல் எக்ஸாம்ஸ் வேறு, நம்ம ஸ்கூல்லாம் படித்து இதுதான் கடைசி எக்ஸாம், இதான் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல சீட் கிடைக்கும், நல்ல டிபார்ட்மெண்ட் போய் சேரணும் அப்படின்னு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு பயத்தோடையே ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் போக வேணாம். ஏன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட ரிசல்ட்டும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபியர் வேணாம், எதை நினச்சும் பயப்பட வேணாம், கான்ஃபிடெண்ட்டாக போங்க. நம்பர் 2, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியும் எக்ஸாம்ஸ்க்கு அப்புறமும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கான்வர்சேஷன் வேணாம்.
ஏன்னா எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்கலாம், நம்ம படிச்சிருக்க மாட்டோம், நம்ம படிச்சிருக்கலாம், அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 5 மார்க் நீ படிக்கலையா, இந்த 10 மார்க் இம்பார்ட்டானே அப்படின்னும்போது நம்ம வந்து ஐயோ அது நம்ம படிக்கலையே, அச்சுச்சோ இதை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் படித்த கொஸ்டின்லாம் வந்திருந்தாலும் அதை நீங்கள் அட்டன் பண்ணவே மறந்துடுவீங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியும் எக்ஸாம்ஸ்க்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸாம்ஸ் பற்றி ஒரு கான்வர்சேஷன் வேணாம். எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சதுக்கப்புறமும் அதை பற்றி வேண்டாம் பேசிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸில் பெட்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு திங்க் அண்ட் க்ரோத் தமிழ் கேரண்டி கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த பிளானெல்லாம் போட்டாலும் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் எஃபர்ட்டும் நீங்கள் போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் படிக்க ஆரம்பிங்க.